டேய் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. என்னடா காய்கறி கூடடா? வீடு எங்க கிட்டயாவா? போடி, உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு, உன் பேச்சு கேட்டு வந்து தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோண்டி. ஏய், இவனை பாரு. நான் சொல்லல, போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு. இப்ப வரும்போது பாரு, காய்கறி கூடையோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வேலைனா என்னன்னு. என்ன மச்சான் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிடு. என்ன மச்சான் சிப்ஸ் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன், சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சட்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு. ஏண்டா வாசல்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்க தானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. காசு கேக்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு, எதை எங்க வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஞ்சி தாண்டா கேட்பான், ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ என் பையனை கிண்டல் பண்றியா? போடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற